வெளியில ஒன்றும் எடுத்துட்டு கூட வரல அவளோட உடம்பு. ஆனா என்னால நடுக்கும் தாங்களே எனக்கு கண் வந்து தண்ணி. அவங்க சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ போல்டா பேசின பொண்ணு தான் எனக்கு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படி சொல்லிட்டு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கலாம். எப்படி தவறுனாங்க? 30 to 50 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவன் முகம் வீங்கி கல்லீரல் வீங்கி அப்படி போனதா வந்தா உதடெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஈவென்ட்லி இஷ்யூ ஆயிடுச்சு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் ரேச்சல் என்ன பண்ணான்னா 10 செகண்ட்ஸ்ல நாங்க ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது. கடன் தொல்லை தாங்க முடியாமல் கொலை செய்து கொண்ட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணாங்க. அதுல லாஸ் ஒரு பட்டிமன்றத்துல போய் அவ்வளோ தெளிவான விஷயங்களை எடுத்து வைக்கும் போது நான் நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னும் நல்ல லெவலுக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ரேச்சல் கிட்ட பேசணும். நம்ம ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சாட்டர்டே மார்னிங் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சாட்டர்டே ஈவினிங் இந்த நியூஸ் வருது. கனடா பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து பல பேர் நெஞ்ச வந்து பதவிக்குன்னு சொல்லலாம். சான் ரேச்சல் கருப்பு நிறத்தலை உலகளி பட்டம் பெற்றவங்க, கிட்டத்தட்ட ரன்னரப் போனாங்க ஆப்பிரிக்காவில். அவங்க இப்போ தவறிட்டாங்க. அவங்க தவறினதில் நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அவங்க ஏன் எப்படி இறங்குறத அவங்க ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹெலன் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து லாஸ் ஆகி வந்து சொல்றாங்க. சில பேர் வந்து போதை பழக்கத்தால போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படி தவறுனாங்க? நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 5th அன்னைக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே ரூமர்ஸா தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, லைக் 30 to 50 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேற எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்ததாகவும், இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி ஜிப்மர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆயிட்டு திருப்பி ட்ரீட்மெண்ட் வந்து மெடிகேஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகாம கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க நிறைய மாத்திரை சாப்பிட்டாங்க, அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. 5th அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அது விசாரிச்சு போலீஸ் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுதான் உண்மையான. இது எல்லாமே இன்ன வரைக்குமே ரூமர்ஸ் தான். என்ன ரூமர்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க வீட்ல இருக்கிறவங்க? நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது, நான் போஸ்ட் பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் டிராவல்ல இருந்தேன், ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது 1 month முன்னாடி வந்து அவங்க டேப்லெட் சாப்பிட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க, சீரியஸா இருந்தாங்க, இப்போதான் இன்னைக்கு ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு தெரியும் ரேச்சல் பத்தி நல்லாவே, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, இது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும், இருக்கலாம் மாட்டாங்க அப்படின்னா. அப்புறம் நிறைய பாண்டிச்சேரி அஃபிஷியல் பேஜஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே உண்மையாவே. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பீரியட்ல நான் அவ கூட நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டோரி போட்டோன்னே எனக்கு கண்டினியூவா மெசேஜஸ் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சுன்னு எனக்கே தெரியலன்றப்போ நான் தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் சொன்னது என்னன்னா உடம்பு சரியாம 1 month ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, இன்னைக்கு ஈவினிங் இறந்துட்டாங்க, இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நியூஸ்ல பார்த்துதான் நிறைய ரூமர்ஸ் எனக்கு ஸ்ப்ரெட் ஆனதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு என்னன்னே தெரியாம ஏன் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை கண்டிப்பா போலீஸ் விசாரிப்பாங்க. விசாரிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் நம்மளால சொல்ல முடியும் என்ன நடந்திருக்குன்னு. இல்லை ஏன் நாங்கள் கேட்கணும்னா, இப்போ நார்மல் மேபி வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இறப்பாங்கன்னா ஓகே, அவங்க முகம் வீங்கி கல்லீரல் வீங்கி அப்படி போனதா வந்தா நியூஸ் வந்துட்டு இல்ல. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியும். இப்போ சாட்டர்டே ஈவினிங் இறந்துட்டாங்க. ஸோ சண்டே ஆப்வியஸா போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, அதனாலதான் உடம்பு வீங்குச்சு அப்படின்னு சொன்னாங்களோ. சரி, உடம்பு வீங்கி தான் இறந்தாங்க அப்படி எனக்கு எந்த நியூஸும் வரல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம 1 day அப்படி இருந்துச்சு. அது என்னதான் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலுமே அது நடக்கும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் என்னன்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்குல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல லைக் உதடெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த 1 day டிலேவால தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எக்ஸாக்டா உடம்பெல்லாம் வீங்கி தான் இறந்தாங்கன்னு யாரும் சொல்லலை. சின்ன வயசுல ரேசிசம் வந்து அனுபவிச்ச ஒரு கேர்ள், அவங்க ரொம்ப போல்டா வந்து இருந்த ஒரு கேர்ள். அவங்க சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்போ ஆக்சுவலா லாஸ்ட் 2-3 இயர்ஸா நான் அவங்க கூட கான்டாக்ட்லேயே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா வந்து கருப்பு நிற தழகின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஷோக்கு போயிருந்தோம். அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சைட்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. ஈவெண்ட்ஸ் பண்றது, அப்புறம் இந்த ஆப்பிரிக்கா டைட்டிலுக்காக போறது, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. நானுமே வந்து எனக்கு வர மேக்ஸிமம் ரைட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்ததுனால நான் ஷூட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1 year தான் சரி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணுன்றதுக்காக அகெயின் ஷூட்ஸ் அந்த மாதிரி போயிருந்தேன். அதனால எனக்கு திருப்பி அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. பட் நான் அவங்களோட க்ரோத்தை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். பிகாஸ் எனக்கு ரேச்சலை வந்து பர்சனலா
ஹெலனாக்கா ரொம்ப பிடிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மளே நெகட்டிவா இருந்தா கூட பாத்துக்கலாம் ஹெலனாக்கா, என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள். அதனால நான் அவளை ஒரு தூரத்துல இருந்து அட்மையர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்ப லாஸ்டா கூட ஒரு காம்பேக்ட் ஷூட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரேசிசமால ஒடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு ஸ்டேஜ்ல ஃப்ரண்ட்ல நிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்னைக்கு அவளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வச்சு ஒரு ப்ராடக்ட் ஷூட்டுக்கு வந்து மெயின் மாடலா நிக்கிறா. அந்த அந்த ஷேடுக்கு அவ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாடலா நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவளோட வெட்டிங்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு தெரியும் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் தான். அவள் டிப்ரெஷன்ல இருந்திருப்பா, அவளுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட யார் மூலியமாவது எங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தானே இருக்கும். ஸோ எப்படியும் நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ ஆப்பிரிக்கா போகிறப்போ ஒரு ஸ்டேஜ் போறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒரு பெஜன்ட் ஷோ போய் அட்டன் பண்றாங்கன்னா மணி வைஸ்லயும் சரி, இல்லை வந்து எப்படி போறது, ஸ்பான்சர்ஷிப், இது எல்லாமே. ஆனா அவ எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு தான் போனா. அதனால எனக்கு என்னமோ பெருசா டிப்ரெஷன் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. பட்டிமன்றம் போனதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவளை ஒரு மாடலா மட்டும்தான் தெரியும். ஒரு பட்டிமன்றத்துல போய் அவ்வளோ தெளிவான விஷயங்களை எடுத்து வைக்கும் போது நான் ஓகே, டோட்டலா எனக்கு வேற சாண்ட்ரேச்சில் பார்க்குற மாதிரி இருக்கு, வேற நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு இருக்கா, கண்டிப்பா இன்னும் நல்ல லெவலுக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும் போது அது எங்க சரௌண்டிங்ஸ்ல யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த விஷயத்த. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹெலன் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க, ஒரு மாடலா வந்து மாத்திட்டாங்க, அவங்களே வந்து இவங்க கழட்டி விட்டாங்க. நான் அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நான் அவங்க கூட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க புதுச்சேரி டைட்டில் வின்னர் 2020 2000 கருப்பு நிறத்தலைக்கு பட்டம் அடிக்கிறது நீங்க தான் முக்கியமா காரணமா இருந்திருக்கீங்க. அது அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் ஆக்சுவலா அது மேக்கப் ஆர்டிஸ்ட்கான கான்டெஸ்ட். நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஷோக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட வந்து நார்மலா ஒரு ஷூட்ல தான் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் உங்களோட பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உங்களோட ஒர்க் பிடிச்சிருக்கு, மெயினா நீங்க டஸ்கியாவே காட்டுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் சாரியில ஒரு சேர் மாதிரி அதுல உட்காந்துட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு பாயிண்ட் கூட நான் ஃபேரா தெரிஞ்சிடக்கூடாது, நானா தெரியணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து அவங்க என்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது மிரர் கையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இன்கேஸ் காம்ப்ளெக்ஷன் நான் கொஞ்சம் வெள்ளையா காமிச்சிடணும். அப்புறம் ஒன்ஸ் நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஓகே ஃபைன் செமையா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த ஒர்க் நாங்கள் முடிச்சோடனே அந்த ஒர்க் வந்து சப்யாசாச்சி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, ஒரு காஸ்டியூம் பேஜ், அந்த பேஜுக்கு அவங்க மெயில் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு என்னன்னா, இந்த என்டையர் டீமோட நாங்கள் அகெயின் கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா சப்யாசாச்சிலேருந்து ஒரு பிரைட் வந்தாலே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்போ ஒரு பேஜில் நம்மளோட ஒர்க் ரெக்கக்னைஸ் ஆகுது, என்டையர் டீமாக வந்து அவங்க கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட். நெக்ஸ்ட் டேவே அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து கெஸ்ட்டாக போகிறதா இருந்துச்சு. அதுக்கும் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஹெலனாக்கா இந்த மாதிரி நான் ஒரு ஷாப்புக்கு வந்து போகிறேன், நீங்கள் தான் எனக்கு கண்டிப்பாக மேக்கப் பண்ணணும், ஏன்னா எனக்கு நேற்று நீங்கள் பண்ண மேக்கப் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறோம். நான் அகெயின் போயிட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இது முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து சத்யா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஒரு பீச்சில், ராக் பீச் ஆப்போசிட்ல ஒரு ஃபேஷன் பரேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 5 மாடலுக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல நானுமே புதுசு அவங்களுமே புதுசுன்றப்போ எல்லாமே கொலாபரேஷன்ஸ்ல தான் நாங்கள் பண்ணுவோம். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க பண்ணி தர முடியுமா? எங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடைச்சா போதும், எங்களோட டேலண்ட்டை நாங்கள் ப்ரூவ் பண்ணிடலான்ட்டு போயிட்டு பீச்லேயே எங்களுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அங்கேயே நாங்கள் மேக்கப் பண்ணி அவங்க ஒரு 2 அவுட்ஃபிட்ஸ் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரேச்சல் வந்து குவீன் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு ஒரு ஷோக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே செலக்ட் ஆகிட்டு ஃபினாலே அவங்க எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணுறாங்க, இது என் லைஃப்பில் ரொம்ப பிக் டே, கண்டிப்பாக அந்த மேக்கப் நீங்கள் இருந்தால், அவங்களே டீம் கொடுக்குறாங்க, பட் நீங்கள் இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லவே நான் மறுபடியும் கிளம்பி இங்கேருந்து மெட்ராஸ் போயிட்டு சென்னை வந்துட்டு அந்த ஷோக்காக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்து அதுலேயுமே அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கினாங்க. ஒரு 3-4 அவுட்ஃபிட்ஸ் இருந்துச்சு, அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம், அதுலேயுமே அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கினாங்க. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு விக்ட்ரி அடைகிறாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட். அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு கருப்பு நிறத்தழகின்னு ஒரு கான்டெஸ்ட் வருது. அந்த கான்டெஸ்டோடைய போஸ்டர் எனக்கு ஷேர் பண்ணதே சாண்ட்ரேச்சல் தான். நான் அதை பார்த்துட்டு கருப்பு நிறத்தழகினவே சரி மாடலுக்கான ஷோ போலன்ட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் அவள் கால் பண்ணி, அக்கா அது நல்லா பாருங்க, அது மாடலுக்கான ஷோ கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஷோ, நீங்கள் அவங்க கிட்ட என்கொயரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் என்கொயரி பண்ணப்போ அவங்க சொன்ன ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மாடல் என்ன டோனில் இருக்காங்களோ அதே காட்டணும், ட்ரெடிஷ்னல் லுக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சாங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட் இன்னொருத்தவங்க ஒரு 2-3 பேர், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்ட அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்.
போயிட்டு ஃபர்ஸ்ட் டாப் 30ல கூட நாங்க வரல. அப்போ வந்து வந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்கா, ஏன் நீங்க டாப் 30ல எடுக்கல, இன்னொன்னு என்னன்னா டைட்டிலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற லெவலுக்கு அவ தான் இருக்கிறா, நீங்க ஏன் அப்படி எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜட்ஜஸ் பேசி அப்புறம் டாப் 30ல எடுத்தாங்க. அப்புறம் டாப் 10ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி நாங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம 500 மேக்கப் ஆர்டிஸ்ட்ல நம்ம ரெக்கக்னைஸ் ஆயிருக்கோம். அதுவுமே எங்களுக்கு பாசிட்டிவா போல, நிறைய நெகட்டிவ் தான். என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் மேக்கப்பே பண்ணலை, அவங்க வந்து ஆல்ரெடி டஸ்கியாக இருக்காங்க, வெறும் ஐ லுக் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அவள் அங்கேயே வந்து ஈவெண்ட்லேயே இஷ்யூ ஆகிடுச்சு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்டைக்கு வந்துட்டாங்க, நீங்கள் மேக்கப்பே பண்ணலை அப்படின்ட்டு. அப்புறம் ரேச்சல் என்ன பண்ணான்னா, டிஷ்யூ எடுத்து ஃபவுண்டேஷனை தொடச்சி பாருங்க, அவங்க பண்ணலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அவங்க ஒர்க் அந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு அப்போ சப்போர்ட்டிவாக நின்னாங்க. ஸோ அந்த இடம் தான் என்னை வந்து பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபார் டஸ்கி ஸ்கின் அப்படின்றத வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணதே அவளுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் கனெக்டில் தான் இருந்தோம், கனெக்டில் இல்லாமல் இல்லை, ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்களால் திருப்பி ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக August 2 வந்து நான் பாண்டிச்சேரியில் ஒரு 1 day செமினார் வச்சிருக்கேன். எப்பயுமே நம்ம செமினார்ஸில் வந்து ஒரு ஃபேர் டோன் காட்டுறோம்னா ஒரு டஸ்கி டோன் காட்டுவோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ரேச்சல் கிட்ட பேசணும், நம்ம ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ நம்ம பேசணும்னு நான் சாட்டர்டே மார்னிங் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சாட்டர்டே ஈவினிங் இந்த நியூஸ் வருது. எனக்கு அது வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்ன நம்ம இன்னைக்கு மார்னிங் தான் அவளை பற்றி ஏன்னா அந்த இப்போ ஒரு 5 days கிளாஸ் நடந்துச்சு. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட கேட்டது என்னன்னா, ரேச்சல் அக்காக்கு நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணீங்க. அப்போ இன்னமுமே என்னோட ஒர்க் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதோட பேஸ் வந்து ரேச்சல். நாங்கள் கொஞ்சம் பேசல, கண்டினியூவாக ஒர்க் பண்ணலன்னாவே இவங்களாவே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகிடுச்சு, இவங்க 2 பேருக்குள்ள இஷ்யூ இருக்குது, அதனால அப்படிலாம் இல்லை. இப்பயும் நேற்று நான் போனப்போ சத்யாவை பார்த்துட்டு பி ஸ்ட்ராங்னு பேசிட்டு தான் வந்தேன். ஸோ இன்னமுமே எங்களுக்குள்ள அந்த கனெக்ட் இருக்குது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மேக்கப் போடுறவங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். அவங்க வந்து இந்த சின்ன வயசில் நடந்த இந்த ரேசிசம் சம்திங் ஏதோ ஒன்று பர்சனலான விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த சேரில் உட்காந்தா ஷேர் பண்ணி ஆவாங்க. அந்த மாதிரி ரேச்சல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நாங்கள் வந்து அந்த கருப்பு நிறத்தழகி போனப்போ முந்தின நாள்லேயே நாங்கள் இங்கே சென்னை வந்துட்டோம். வந்தப்போ வந்து நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், எல்லாருமே பர்சனலாக இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு. அப்போ தான் ரேச்சல் சொன்னோம், அக்கா நான் பட்ட ஸ்ட்ரகிள்லாம் சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள்லாம் வந்து காணாமையே போயிடுவீங்க, அவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் நான் மாடலாக போகிறேன், எனக்கு வந்து இது மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு. நான் மாடலாக போகிறேன்றப்ப யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் நான் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது என்னை எல்லாரும் பின்னாடி இருந்து புஷ் பண்ணவங்க யாருமே கிடையாது. நானா ஒவ்வொரு ஸ்டேஜுக்காக போகும்போதெல்லாம் வந்து என் காது படவே பேசியிருக்காங்க, எங்க பாரு எவ்வளோ கருப்பா இருக்கா பாரு, இங்கே பாரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு அது சம்டைம்ஸ் ஃபெட்டப் ஆகும். நான் பேசாமல் இந்த ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமான்லாம் கூட யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆச்சு, எனக்கு இந்த ஸ்கின் கலர் தான் என்னோட ப்ளஸ், இதை வச்சு தான் நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அதுக்காக நான் உழைக்கிறேன்க்கா. என்னோட நிறைய அவள் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னை கூப்பிடுவாங்க, ஷூட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு மேக்கப் பண்ணும்போது என்னை விட 2 டோன் 3 டோன் ஃபேராக காட்டுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்கிறது என்னன்னா, இவங்க ஸ்கின் டோன்லலாம் நமக்கு பிரைட்ஸ் வரமாட்டாங்க, இவங்க ஸ்கின் டோனில் மார்க்கெட்டில் ஃபவுண்டேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் எடுத்து காமிச்சா, இது என்னோட எக்ஸாக்ட் ஷேட்க்கா, இது நான் போட்டால் சாக்லேட் மாதிரியே இருக்கும், இதெல்லாம் இருக்குது, ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ 2-3 பேர் தான் வந்து டஸ்கியாகவே. இப்போ எல்லாரும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணாமல் மேக்கப் பண்ணுற. அந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பீரியடில் எல்லாருமே கொஞ்சம் ஃபேரா அப்படி தான் காட்டிட்டு இருப்பாங்க. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே மாறும், நான் எங்கே வந்து நிற்பேன்னு பாருங்க, அப்போல்லாம் நீங்களாம் என் கூட இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கா. நான் யோசிச்சது என்னன்னா, கண்டிப்பா ஒரு நாள் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏறிடுவா. ஆப்பிரிக்கா போயிட்டு வந்தது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். எனக்கு என்னன்னா, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பெஜன்ட் ஏறிடுவா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி ஏறிடுவா அப்படின்ற லெவல்ல நான் யோசிச்சு வச்சிருந்தேன். 27 வயசுல ஒரு மரணங்கிறப்போ, இத்தனையும் உங்களுடைய ஃப்ரெண்டுங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு டக்குன்னு அவங்களுடைய உடம்பு பார்க்கும்போது? எனக்கு அங்கே போய் நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு போகல, நான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பிகாஸ் அங்கே போனால் மேபி கூட்டமாக இருக்கலாம், நிறைய பேர் இருப்பாங்க, சரியாக பார்க்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே போய் நிற்கும் போது எனக்கு வெளியில் ஒன்றும் எடுத்துகிட்டு கூட வரல அவளோட உடம்பு. ஆனால் என்னால் நடுக்கம் தாங்களே, எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. என்னோட சிஸ்டர் சொல்கிறா, அப்படி அழுவாத. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஒரு 10 செகண்ட்ஸில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே. அப்போ என்னால் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பொண்ணு, என்னாச்சு, இது எதுவுமே தெரியல, ஒரு மிஸ்ட்ரி தான் அது.
என்னாச்சுன்னே தெரியல. பட் கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். அது என்னன்னுலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஆனா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா வந்து, நம்போ சம்டைம்ஸ் இப்ப நானுமே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். எங்க வீட்ல ஏதாவது சின்னதா ஒரு விஷயம்னா, நான் இல்லனா தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்ட்டு நான் கோவத்துல பேசுவேன். அந்த மாதிரி ஏதாவது கோவத்துல பேசி ஏதாவது பண்ண போய் அது விளையாட்டுக்கா பண்ண போய் ட்ரிகர் ஆயிருக்குமோ அப்படின்றது தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீங்களுமே ரேச்சல்ல இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க கலாட்டாலையுமே. உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ போல்டு, எவ்வளோ இப்போ அது ரிலேட்டடா நியூஸ் போடும்போது கீழே எல்லாருமே போட்ட கமெண்ட்ஸையும் நான் படிச்சேன். இவ்வளோ போல்டா பேசின பொண்ணு தான் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படி சொல்லிட்டு. சூசைட் வந்து எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. பட் அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கவே தைரியம் இருக்குன்றப்போ நம்ம வாழ்றதுக்கு என்ன அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெளியே வந்து ரேச்சல் வந்து ஹாப்பியாக காமிச்சுக்கிட்டா கூட பர்சனல் வாழ்க்கையில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய பிரச்சனை. இல்ல எனக்கு வந்து 2 பேரையுமே வந்து அவங்க மூலியமா எனக்கு தெரியாது. எனக்கு சத்யாவை வந்து டிசைனரா தெரியும், ரேச்சலை வந்து மாடலா தெரியும். என் கூட பழகி ஒரு 1-2 மந்த்துக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற விஷயமே ரேச்சல் என்கிட்ட சொன்னா. இப்பதான் சொன்னா, இவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கா, இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது, ஹாப்பி டி, நல்லா இருங்க, ஹாப்பி தான், சந்தோஷம். எது பண்ணாலும் யோசிச்சு ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு கல்யாண வாழ்க்கையில குதிச்சிட முடியாது. எதுனாலும் யோசிச்சு இல்லக்கா இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல, ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணிப்போம். பட் அவங்க தான் எனக்கு, நான் தான் அவங்களுக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்குன்னா. அப்ப நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, நீ மாடலா இருக்கே, உனக்கு எனக்கு எந்த விதத்துலயுமே வந்து சப்போர்ட் குறைச்சலே இல்லை. எனக்கு வந்து ஒரு பேக் போனா வந்து சத்யா தான் இருக்கிறாரு. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அவங்கள பாசிட்டிவா தான் தெரியுமே. மேபி இப்போ ரீசெண்டா க்ளோஸ்ல இருந்தவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் அவங்க கிட்ட பேசின வரைக்கும் 2 பேருமே பயங்கர பாசிட்டிவ். 2 பேர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சத்யா எந்த ஈவெண்ட் பண்ணாலும் ரேச்சல் அதுல இருப்பாங்க. ரேச்சல் எந்த ஈவெண்ட் பண்ணாலும் சத்யா தான் காஸ்டியூம் டிசைனர். 2 பேரும் எந்த விதத்துலயுமே யாரையுமே கீழே இறக்கி விட்டுக்கிட்டதே கிடையாது. 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த ஈவெண்ட் பண்ண, இப்போ அவங்க ஒரு பெஜன் ஷோவே பண்ணாலும் அதுல கண்டிப்பா சத்யா இருப்பார். அவர் தான் எல்லாமே டிசைனிங்ல இருந்து ஸ்பான்சர்ஸ் பேசுறதுல இருந்து எல்லாமே சத்யா தான் பார்த்துப்பாரு. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் சொன்னது என்னன்னா வந்து, அவர் அங்க இல்லவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. நான் போகும்போது சத்யா ஃபேமிலி அங்கதான் இருந்தாங்க. எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இது பண்ணாலும் திருப்பி வரப்போறது கிடையாது. ஸோ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, ஃபேமிலியோட எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அவங்களுக்கு என்ன பண்றது, வெளியில வரும்போது கூட பிளாங்கா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அப்படிதான் இருந்தாங்க. ஸோ என்கிட்ட எல்லாருமே கேட்ட கொஸ்டின் என்னன்னா வந்து, அவர் இருக்காரா, அவர் அங்க இருக்காரா, அவர் போயிட்டாரா, இவங்களுக்கு ஏன்னா வெட்டிங் ஆகி இப்பதான் 1 இயர் ஆகுதுன்றப்போ கண்டிப்பா அது ஒரு கொஸ்டினா ரைஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் 7 இயர்ஸ்க்குள்ள என்ன இஷ்யூ இருந்தாலும் ஹஸ்பண்டை பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அஃபிஷியலா போயிட்டு தான் இருக்கு. ஆர்டிஓ வந்தாங்க, என்கொயரிஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது இருந்தாலும் நமக்கு தெரிய வரும். அது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். சான் ரேச்சல் போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருந்தாங்க. அண்டு நிறையா குடி இந்த மாதிரி வந்து பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்குனால நான் டிராவல் பண்ண வரைக்கும் நான் அப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனல்ல கரெக்டா எந்த வித போதை பழக்கமும் அவங்க நான் இன்ன வரைக்கும் எதுவும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம ஸ்டேஜ் ஏறுறோமா போறோமா இப்படிதான் இருக்கணும், நீட்டா இருக்கணும், அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிற பர்சன். ஒர்க் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை. நிறைய சிட்சாட் பண்ணுவாளோ இந்த மாதிரி பழக்கத்தை நான் பார்த்தது கிடையாது. பேசுறது அந்த மாதிரி சிட்சாட் இருக்கும் எங்களுக்குள்ள. இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இந்த ஷோக்கு போனேன், அங்க இப்படி நடந்துச்சு, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட போனாங்க, இப்படி பேசியிருக்கோம். மோஸ்ட்லி இது ரிலேட்டடா எதுவுமே நாங்க இத்தனைக்கு கருப்பு நிறுத்தழகி டைட்டில் வின் பண்ணப்ப கூட 25K எங்களுக்கு கொடுத்தாங்க கிஃப்ட் மணி. அதுக்கு கூட பார்ட்டி பண்ணலாம்க்கானா, ஆனா நாங்க எதுவுமே பண்ணல. அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்படியே அது அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அது முடிஞ்சு வந்து எனக்கு 20 days கிளாஸ் இருந்துச்சு. நான் கிளாஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு நிறைய ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சு. நான் பார்த்தது இல்லை. அவங்க என்கிட்ட கூப்பிட்டாங்க, பார்ட்டி பண்ணலாம்க்கா, என்ஜாய் பண்ணலாம், இந்த விக்டரியை என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க நானும் அவங்களும் எந்த பார்ட்டியும் பண்ணது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க பார்ட்டி பண்ணி ஸ்டோரி போட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்த நான் ஆமா அவங்க அப்படிதான் என்னால வந்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்றப்போ அதை என்னால உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்க வந்து ட்ரக் அடிக்டா இருக்காங்கன்னா அவங்களோட ஃபேஸ்லயே காமிச்சு கொடுத்துருவாங்க. எப்படி ரொம்ப போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காங்க, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ போல்டா ஒரு விஷயத்த கிளாரிட்டியா எடுத்து வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் கூட பழகின வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி அவங்க கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. இப்போ கருப்பு நிறத்தழகின்னு பட்டம் வாங்கினவங்க ஏன் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல, அதாவது போன வருஷம்லாம் பார்த்தா அவங்களோட ஸ்கின் டோனே வந்து மாற ஆரம்பிச்சு, கொஞ்சம் பிரைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அவங்களுக்கே வந்து ஒரு இன்சிக்யூரிட்டி வந்துச்சு, ஓகே நம்ம பிரைட்டாக காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்டேக்கால கூட நிறைய மாறும் ப்ரோ. இப்போ வந்து நானுமே ஒரு 1 month முன்னாடி கொஞ்சம் டேனா இருந்தேன்.
நான் நிறைய இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், நிறைய என்னோட ஹெல்த்தை கேர் பண்ணும்போது அது ஆப்வியஸாக உள்ளே இருக்க அந்த மெலனினோட இது கம்மியாகும். அதனால கூட அது அப்படியா இருக்கலாம். அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா நம்மளோட ஃபுட் ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகும்போது கூட அது மாதிரி இருக்கலாம். மேபி வெட்டிங் வந்துச்சு, வெட்டிங்காக அவங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லைல்ல. மேபி அது அவங்களோட, உங்களுக்கே தெரியும், நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபேஸ் வந்து நம்மளோட பாடியோட 1 or 2 டோன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும். நிறைய பேர் ஃபேஸ் க்ளோஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க டேனாக இருப்பாங்க. அது நல்ல இன்டேக்ஸ் எடுத்துக்கிறப்போ அவங்களோட ஒரிஜினல் கலர்ஸ் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால கூட மேபி இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக தெரியாத ஒரு விஷயத்த நான் வந்து ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. இன்னொன்று நாங்கள் பார்த்தோம், கடன் தொல்லை தாங்க முடியாமல் கொலை செய்து கொண்ட கருப்பு நிறத்தலை அப்படின்னு சானிடைசர்னு போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேஷன் ஷோ பண்ணி லாஸ் ஆகிட்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவரையும் விசாரிச்சிங்களா? நான் கேட்டேன், ஆனால் யாருக்குமே அதுக்கான கிளியரான முடிவு, அதோட பதில் வந்து யாருக்குமே தெரியல. எல்லாருமே இப்போ என் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறது என்னவோ அதை வச்சு தான் பண்ணுவாள். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னா, அது ஷோவாக இருந்தாலும் சரி, இல்லை செமினார்ஸ் மாதிரி கிளாஸஸாக இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5K 10K போக தான் செய்யும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஷோ பண்ணால் இவங்களுக்கு நிறைய லாபம் வரும், கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸ் வராங்க, லாபம் வரும். நான் சொல்கிறது லைக் 1 day அந்த மாதிரி சொல்கிறேன். அப்படி பண்ணுறப்போ அது நிறைய லாஸில் போய் முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் பண்ணுறோம், ஒரு ஷோ பண்ணுறோன்றப்போ கையில் ₹1 கூட இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீஸையோ இல்லை ஸ்பான்சர்ஸையோ நம்பி இருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கும். அந்த மாதிரி அப்படியே நம்ம ஷோ பண்ணாலும் சத்யாவும் சரி, ரேச்சலும் சரி, ரொம்ப பெரிய லெவல் ஷோஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை. லைக் பாண்டிக்குள்ளே பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மாடல்ஸ் வச்சு என்ன மாதிரியான ஷோஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணாங்க. அதில் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக அதுலலாம் லாஸ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே நான் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெஜென்ட் ஷோ பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் 3.5 பேசிக் இருக்கும் ப்ரோ. பேசிக்காக 3.5 இருக்கும். காஸ்டியூம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் டீம் எப்பயுமே கொலாபில் கிடைச்சிருவாங்க, காஸ்டியூமும் கொலாபில் கிடைச்சிரும். ஸோ மாடலுக்கு வந்து ஃபுட்டு, அந்த வென்யூ, கெஸ்ட் யாராவது நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் வெளியிலேருந்து கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் ஆக்சுவல் அந்த மணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அதை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பெரிய, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல் பெஜென்ட் மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா மேபி அது கொஞ்சம் லேக்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும், அவங்களுக்கு கடன் தொல்லை இருந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு பெரிய ஷோஸ் எதுவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி கடன் தொல்லை ஆகுன்றது தான் என்னோட கொஸ்டின் மார்க். அப்படியே இருந்தாலும் 2 பேரும் சமாளிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு வந்து சொல்லும் போது கடன் தொல்லையால ஒரு 10 lakh இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது 10 lakhலாம் ஒரு கடன் தொல்லைன்னு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 2 years நம்ம வந்து வெயிட் பண்ணாலே இந்த 10 lakh ஈஸியா அடைச்சிடலாம். தெரியும்னு பேசாதீங்க. அது என்ன இருக்குன்னு அவங்க இப்போ இறந்துட்டால அவளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ரீசன், எதனால இது நடந்துச்சு அப்படின்றது. மேபி கூட யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கு தெரியும் என்ன ரீசன். பேசுகிற யாருக்குமே தெரியாது என்ன ரீசனுக்காக இது நடந்துச்சு, இந்த இஷ்யூ எதுக்காக போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம கண்டிப்பாக ஆர்டிஓட ரிப்போர்ட்டும் போலீஸோட ரிப்போர்ட்டும் வரும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் போயிருக்கும். ஸோ இவங்க 2 பேர் ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு இறப்பு சுற்றி இவ்வளோ வதந்திகளா அப்படிங்கும்போது நிறையா வந்து அதுக்கு பதில் சொன்னீங்க, இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. பார்க்குற ஆடியன்ஸும் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.